அத்தியாயம் 23. அதிகாலை வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட ஆயத்தமான வளர்மதி அங்கு வந்த தாயம்மாளிடம் மகளை பற்றி பகிர்ந்து கொண்டிருந்தார். ரொம்ப விளையாட்டுத்தனமாயிருக்காத்த, அலற நினைச்சா கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு என்று பொண்ணுக்கு திருமணம் முடித்த அனைத்து தாய்மார்களின் தேசிய கவலையே வளர்மதியினுடையதும். எதுக்கு பயம்? நேத்து சித்தி அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டா. ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் அறைக்கு போனா அங்கேயும் அழுது வடிஞ்சிருப்பாளோன்னு கொஞ்சம் பயம். அதான். ஏண்டி கூறு கெட்டவளே, எதுக்கு பயப்படணும்னு ஒரு விவஸ்தை இல்லை. என் பேத்தி ஒன்று அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவ இல்லை. என் பேரன் பின்னாடி மந்திரிச்சு விட்ட மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கா. அது தெரியுமா உனக்கு? நீ வேணும்னா பாரு, இன்னும் 10 மாசத்துல பேரனையோ பேத்தியோ பெற்று உன் கையில் கொடுத்துட போறா என்றவரின் பார்வை மகிழ்வுடன் பேத்தியின் அறை மீது படிந்தது. சில நிமிடங்கள் உற்று நோக்கியவரின் முகம் யோசனையை தத்தெடுக்க வளர்மதியிடம், சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வந்து டீ போடு என்றவர் பேத்தியின் அறைக்கு விரைந்தார். அவர்கள் அறை தட்டப்பட சரியான உறக்கமின்றி தவித்து தாமதமாக உறங்கியதால் ஆழ்ந்த நித்திரை இல்லாது உடனே விழித்து கொண்டான் எழிலன். எழில் அறையினுள் பிரவேசிக்கவும் இரவு முழுக்க ஜபித்து கொண்டிருந்தவள் அவனுக்கு முன் எழுந்து நின்றிருந்தாள். ஆனால் அவன் அறையில் இல்லாததால் இப்போது கதவை திறப்பதா வேண்டாமா என்று தனக்குள் பட்டிமன்றம் செய்து கொண்டிருந்த நேரத்தில்தான் எழில் உள்ளே நுழைந்தான். அவன் வரவில் அனிச்சையாய் எழுந்து நின்றவளுக்கு அவன் டீப்பாயை எடுத்து மறைக்கவும் தான் அறையின் நிலை புரிந்தது. உடனே தரையில் இருந்த கண்ணாடி சில்லுகளை சேகரிக்க துவங்கியவளின் பார்வை அவன் வழக்கரத்தின் மீதே பதிந்திருந்தது. இரத்தம் உறைந்து நிறம் மாறி இன்னும் சில கண்ணாடி துகள்கள் கரத்திலேயே தங்கிவிட்டதை கண்டவள் மனம் துடிக்க உதடு கடித்து தலை குனிந்து தன்னை கட்டுப்படுத்தினாள். காயத்தை பொருட்படுத்தாது அவளுடன் சேர்ந்து கண்ணாடி சில்லுகளை எழில் எடுக்க முனையவும், இல்லை, நீங்க வேண்டாம், நானே என்று மெல்ல அவளுக்கே கேட்காத குரலில் கூற எழில் தன் போக்கில் வேலையில் ஈடுபட்டிருந்தான். மீண்டும் சில கண்ணாடி துகள்கள் அவன் கைகளை பதம் பார்க்க அதை கண்டு பதறி போனவளின் கரம் தன்னிச்சையாய் அவனை தடுக்க உயர்ந்தது. ஆனால் நேற்று அலர் அவன் கரத்தை பிடிக்க போன நொடி நினைவில் வர எங்கு மீண்டும் அவள் தொட்டால் தன்னை காயப்படுத்திக் கொள்வானோ என்று கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாகி போனாள். கதவு வேகமாக தட்டப்பட அதற்குள் அவனை கார்பெட் கொண்டு அவ்விடத்தை மறைத்து கதவை திறந்தார். உள்ளே நுழைந்த தாயம்மாளுக்கு சில நொடிகளிலேயே அறையின் நிலை இரு மனங்களின் நிலையை எடுத்துரைத்தது. அனைத்திற்கும் மேலாக எழிலின் பின்னே நின்றிருந்த பேத்தியின் சிவந்திருந்த கன்னத்தில் பதிந்திருந்த விரல் தடம் அவள் நிலையை சொல்லாமல் சொல்லியது. எழிலும் அலரும் இணைய வேண்டும் என்பது அவரின் பலவருட கனவு. அதற்கேற்றாற்போல பேரனும் அவளுக்காகவே கீர்த்தி உட்பட பல பெண்களை மறுத்து காத்திருந்தது முதற்கொண்டு அனைத்தும் அறிந்தவருக்கு இப்போது அவர்களின் நிலைக்கு நிச்சயம் பேரன் காரணமாக இருக்க மாட்டான் என்று திடமாக நம்பியவர் பார்வை பேத்தி மீது ஆற்றாமையுடன் படிந்தது. என்னாயா, காலையிலே வந்திருக்க, என்ன விஷயம் என்று கையை பின்னே கட்டிக்கொண்டு எழில் கேட்க, கோவிலுக்கு போகணும் ராசா என்றவாறே ஒரு அடி முன்னே எடுத்து வைத்த தாயம்மாள் அடுத்த நொடி அறையில் சிதறியிருந்த கண்ணாடி சில்களில் ஒன்று அவர் பாதத்தை ஆழமாய் கீறிவிட ஆ என்று அலறிக்கொண்டே கீழே அமர்ந்தார். என்னாச்சாயா என்று எழில் அவர் பாதத்தை பிடித்து கண்ணாடி சில்லை அகற்றவும் தாயம்மாளின் பார்வை பேரனின் இரத்தம் கசிந்த கரத்தின் மீது படிந்தது. உடனே அவன் வழக்கரத்தை பிடித்து விரித்தவர், என்னையா இது என்று பதறி போனார். ஒன்றுமில்ல, பழம் நறுக்கும்போது கத்தி பட்டுடுச்சு என்றவனை நம்புவதற்கு அவர் தயாராயில்லை. உனக்கு பொய் கூட சரியா சொல்ல தெரியலையே ராசா என்பதாய் இருந்த அவர் பார்வையை கண்டு கொண்டவன், என்ன பார்த்துட்டு இருக்க, போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டு வா என்றவன் மீண்டும் அவர் பாதம் பற்றி அதை உயர்த்தி துடைத்தவன் மருந்திட்டு கட்டுப்போட்டு அவர் பேசும் முன் அவசரமாக, கோவிலுக்கு போகணும்னு சொன்னியாயா, நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று துண்டை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் செல்ல முற்படவும், ராசா கையில் தண்ணி படக்கூடாதியா, நான் பார்த்துக்கிறேன் ஆயா என்று எழில் சொல்லவும் பேத்தியை பார்த்தவரின் பார்வை சொல்லாமல் சொல்லியது, உன்னிடமிருந்து இதை நான் எதிர்பார்க்கவில்லை என்று. பாட்டியின் குற்றம் சாட்டும் பார்வையில் அலர் மௌனமாக நிற்க அவளை தன் அறைக்கு இழுத்து சென்ற தாயம்மாள், என் பேரன் உங்க அப்பனை மாதிரி உடனே கை நீட்டுற ரகம் கிடையாது. ஆனால் அவனே அடிச்சிருக்கான்னா அதுக்கு நீந்தான் காரணமாக இருந்திருக்கணும். நேற்று நீலா சொன்னதை வச்சுக்கிட்டு ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணியாடி சொல்லுடி என்று அவர் கேட்க பதிலின்றி ஊமையாய் நின்றாள்.
வெளியவள் மௌனமே உண்மையை இயம்ப, உன்கிட்ட நீலா அந்த பிசாசை பற்றி என்ன சொன்னாலோ எனக்கு தெரியாது. ஆனால் என் பேரனை பற்றி நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ என்று அவர் பேச பேச அவள் முகம் உணர்வு குவியலாய் மாறிப்போனது. இறுதியாய் அவர் கூறிய புத்திசாலியா நடந்துக்கோ என்ற வாக்கியம் செவியை அடைந்தாலும் சிந்தையை சென்று சேரவில்லை. எவ்வாறு சேரும்? ஏற்கனவே குற்ற உணர்வில் தகைத்து கொண்டிருந்தவள் தாயம்மாள் மூலம் கேட்ட விடயங்களில் முற்றிலும் உடைந்து போனாள். எழில் குளித்து உடைமாற்றி வெளியில் வரவும் அப்பத்தாவின் அறையில் இருந்து சிவந்த விழிகளோடு திரும்பிய அலர் கண்ணீரை துடைத்தவாறு அவனை கடந்து அறைக்குள் சென்றாள். அவன் வந்ததும் விடாப்புடியாக அவனை அழைத்து கொண்டு அருகே இருந்த மருத்துவமனைக்கு சென்று காயத்திற்கு மருந்திட்டு கட்டுப்போட்டு அழைத்து வந்தார். வீட்டினுள் நுழையவும் அவர்களுக்காக வரவேற்பறையில் காத்திருந்த நாதன், இவ்ளோ காலையில் எங்கே போயிட்டு வரீங்க என்று கேட்டாலும் அவர் பார்வை அவன் கரத்தின் மீதே. என்ன எழிலு, எதுக்கு கட்டு போட்டிருக்க என்று நீலா கேட்கவும் எழில் வாய் திறக்கும் முன் முந்திக் கொண்ட தாயம்மாள், காலையில் பரன் மேலே இருந்த பொருளை எடுக்க சொன்னேன், அப்போ கம்பியில் கிழிச்சுக்கிட்டான், அதான் செப்டிக் ஆயிடும்னு ஊசி போட்டுக்கிட்டு வந்தோம். என்னம்மா, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? யாரை வேலை வாங்குறன்னு விவஸ்தை இல்லை? ஊரில் 4 பேர் இதை பார்த்தா என்ன நினைப்பான்? உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா பொருள் எடுக்க? கதிரை கூப்பிட்டு எடுக்க வேண்டியது தானே என்று நாதன் தாயை கடிந்து கொள்ள, ஏன் நான் செய்யக்கூடாதா, இல்லை இதுக்கு முன்ன செஞ்சது இல்லையா என்ற எழிலின் குரலில்தான் அவர் ஸ்ருதி குறைந்து அடங்கியது. வளர்மதி அனைவரையும் காலை உணவிற்கு அழைக்க கதிருடன் எழிலும் வந்து அமர்ந்தான். வழக்கரத்தில் கட்டுப்போட்டிருக்க எவ்வாறு சாப்பிடுவது? சாதமாக இருப்பின் ஸ்பூன் கொண்டு எளிதில் உண்ணலாம். ஆனால் இட்லி தோசையை எவ்வாறு என்று யோசித்து கொண்டிருக்க அங்கு வந்த தாயம்மாள், நீ என்னையா கீழே உட்கார்ந்திருக்க, எங்கூட வா என்று அவனை அழைத்து சென்று சமையலறையை ஒட்டியிருந்த அறையின் மேஜையில் அமர வைத்தவர் அலரிடம் சென்று, இந்தா புடி என்று தட்டில் பரிமாறப்பட்டிருந்த காலை உணவை அவள் கையில் திணித்து, உன் புருஷனுக்கு ஊட்டிவிடு என்றார். அலரோ மிரட்சியுடன், நானா? நான் எப்படி? வேண்டாம் பத்தா, சாப்பிடாமலே போயிட போறாங்க, ப்ளீஸ் நீங்களே கொடுங்க என்று ஓர் இரவில் அவனை பற்றி நன்கு அறிந்தவளாக மறுக்க, யாரடி இவ, நான் தான் உன் கூட இருக்கனே, சாப்பிடாம போக விட்டுடுவனா என்ற போதும் அலர் மறுக்க, சொன்னதை மட்டும் செய், ஒழுங்கா வந்து ஊட்டிவிடு, இல்லை நடக்கிறதே வேற என்று மிரட்டி அவளை அழைத்து வந்து எழில் அருகே நிறுத்தினார். அவர் கண்ணசைக்கவும் இட்லியை பிட்டு குழம்பில் தோய்த்து அலர்விழி அவன் அருகே கொண்டு செல்லவும், என்ன என்பது போல் தாயம்மாளை பார்த்தான். கையில் கட்டு போட்டிருக்கே, எப்படியா நீ சாப்பிடுவ? அதான் ஊட்டி விட சொல்கிறேன், சீக்கிரம் சாப்பிடு, சுடரும் மாப்பிள்ளையும் வராக உங்களை கூட்டிக்கிட்டு போக. தன் முன்னே நீட்டியிருந்த அவள் கரத்தை பார்த்தவன் தன் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து, பொண்டாட்டி கையால் தானே இனிமேல் சாப்பிட போகிறேன், உன் கையால் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சாயா, இன்னைக்கு ஒரு நாள் நீயே ஊட்டிவிட என்றான் மலர்ந்த முகமாய். அவன் வார்த்தைகளில் சொல்லொன்னா வழியை உணர்ந்தவள் தாயம்மாளிடம், நீயே ஊட்டிவிடப்பத்தா, நான் அப்பாவுக்கு சாப்பாடு வைக்கிறேன் என்று கிளம்பினாள். அவன் வேண்டாம்னு சொன்னா இவளும் இதுதான் சாக்குன்னு கிளம்பிடுவாளா இவளை என்று தாயம்மாள் பற்களை கடிக்க அவரை உலுக்கிய எழில், என்னாயா பார்த்துக்கிட்டு இருக்க, ஊட்டு என்று வாயை திறக்கவும், இந்த ராசா என்று அவன் வயிறு நிறைத்தவரின் மனம் ஒரு புறம் நிறைந்தாலும் மறுபுறம் இருவரையும் எவ்வாறு இணைப்பது என்று தவித்து போனது. 11 மணி அளவில் நந்தன், சுடர் மற்றும் பாலனுடன் உறவினர்கள் சிலர் வந்து இருவரையும் அழைத்து சென்றனர். சர்வேஷும் வியாசினியும் எழிலை விட்டு ஒரு அடி நகரவில்லை. மழலைகளுடன் மழலையாய் மாறி அவர்களிடம் பேசி சிரித்து கொண்டிருந்தவனை வெளியகலாது பார்த்து கொண்டிருந்தாள் அலர். அவன் கையில் அடிபட்டிருப்பதை கண்டவர்கள் அவன் இருபுறத்திலும் அமர்ந்து ஊட்டிவிட ஆரம்பித்தனர். அப்போது சர்வேஷ், மாமி நீ ஊத்து எனவும் புரியாமல் அலர் பார்க்க, உங்களை ஊட்டிவிட சொல்றா மாமி என்றாள் வேதவியாசினி. ஒரு நொடி தயங்கியவள் மறுநொடி சாதத்தை பிசைந்து அவன் அருகே கொண்டு சென்றாள். அவளையே அழுத்தமாய் பார்த்து கொண்டிருந்தவன் பார்வை அவளை கூறு போட என்றும் போல் அவனை சந்திக்க முடியாமல் அலர் தலைகுனிந்து இருக்க எழிலின் பார்வை பிள்ளைகளிடம் படிந்து மீள அமைதியாக வாங்கி கொண்டார். அலர் ஊட்டிவிடவும் கைத்தட்டி சர்வேஷ் குதூகலிக்க அடுத்து அவளுக்கு வாய்ப்பளிக்காமல் அவனுடன் இணைந்து சிரித்தவாறே சர்வேஷை தூக்கி கொண்டு வெளியேறினான் எழில். அடுத்த நாள் அவர்கள் சென்னைக்கு செல்ல வேண்டி இருப்பதால் அன்று மாலையே நாதன் உறவினர்களுடன் வந்து அவர்களை அழைத்துச் சென்றனர். அதிகாலையிலேயே எழிலும் அலரும் தங்கள் பொருட்களை நிரப்பிக்கொண்டு கீழே இறங்கி வந்து தாயம்மாள் நீலா முதற்கொண்டு அனைவரிடமும் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்தனர்.
வாசலில் வரிசை கட்டி நிற்க வைக்கப்பட்டிருந்த 3 லாரிகளில் டிவி முதற்கொண்டு ஏசி வரை தன் மகளுக்கான சீர்வரிசையை அடைத்து வைத்திருந்தார் நாதன். அதை கண்ட எழிலன் முகம் மாறிட, எதற்கு இது என்றான். என் மகளுக்கு. அது உங்க மகளா இருந்த வர, இப்போ அவ என் மனைவி. இனி அவ அலர்வெளி அயவந்திநாதன் கிடையாது, அலர்வெளி அகநெழிலன். அவளுக்கு தேவையானதை செய்ய எனக்கு தெரியும், அதனால இதையெல்லாம் திருப்பி அனுப்பிடுங்க என்றார். என் மகளுக்கு நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவியா என்று நாதன் எகிற நீலாதான் அவரை சமாதானப்படுத்தினார். அலர்விழி அகநெழிலன் என்று அவன் வாய்மொழியாய் அவள் பெயருடன் இணைத்து அவன் பெயர் உச்சரிக்கப்படுவதை கேட்டவள் எத்தகைய உணர்வை கொண்டாள் என்று கேட்டால் அவளுக்கே அது புரியாத புதிர்தான். என்ன பார்க்குற, நான் சொல்லலை, இதுதாண்டி என் பேரன் என்ற பூரிப்புடன் தாயம்மாள் கூற அலரோ இனி என் புருஷன் என்று நொடித்துவிட்டு அவன் அருகே சென்று அமர்ந்தாள். தாயம்மாள் முகத்தில் மெல்லிய புன்னகை படர கதிரை அழைத்தவர் அவனிடம் வெற்றிக்கு ஃபோன் போடுமாறு கூறி வெற்றியிடம் பேசிவிட்டு அலரின் அருகே அமர்ந்தவர், ஏண்டி இந்த இடம் என் உருவத்துக்கு போதுமா என்று எழிலின் அருகே அமர்ந்திருந்தாலும் இருவருக்கும் இடையே 2 விரல் அளவு இடைவெளி விட்டே அமர்ந்திருந்தவளை பார்த்து கேட்டவர், தள்ளி உட்காரடி என்று உரும, நான் வேணும்னா முன்னாடி போய் உட்காந்துக்கிறேன் ஆயா, நீ தாராளமாக உட்காந்துக்கிட்டு வா என்று உடனே எழில் கதவை திறக்கவும், காரியமே கெட்டுப்போச்சு போ என்று முணுமுணுத்தவர், அதெல்லாம் ஒன்றும் வேண்டா ராசா, இதுவே எனக்கு தாராளம் என்றவாறு அலரின் மடி மீது பாதி உடலை சாய்த்தவாறு அவர் அமர்வதைக் கண்ட எழில் கதவின் ஓரம் தள்ளி அமர்ந்து அருகே இருந்தவளிடம், எதையும் சொன்னாதான் செய்வியா, நகர்ந்து வா என்றான். அன்புடை நெஞ்சத்தை சாய்த்து வேறொருக்கும் வலிமை மிகுந்த ஆயுதம் ஒன்று உண்டென்றால் அது மௌனம் மட்டுமே. அதை இந்த நொடி வரை அவளுக்கு பரிசளித்து கொண்டிருந்தவன் இப்போது மௌனத்தை உடைக்கவும் அமைதியாய் அவனருகே நகர்ந்து அமர்ந்தவளுக்கோ மூச்சு முட்டியது. கணவனின் முகம் பார்க்க ஏக்கம் கொண்டாலும் அவன் பார்வையை சந்திக்கும் திடம் இல்லாததால் அமைதியாய் அமர்ந்திட மற்றொரு காரில் கதிர், வளர், நீலா முதலியோர் வர வாகனம் சென்னை நோக்கி புறப்பட்டது.